வீட்டுக்கு அவங்க கடவுள் மாதிரி. என்னோடு நீ இருந்தால் ஒரு என்னை பற்றி ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமான டைட்டில் அதை அமைஞ்சு போச்சு. நான் முதல்ல என் ராசாவின் மனசுலேன்னு படம் பண்றப்போ ராஜ்கரன் சார் கூட்டிட்டு அவுட்டோர் பிளான் பண்றோம் திண்டுக்கலுக்கு. எனக்கு 2 டிக்கெட்டு வேணும் சார் அப்படின்னா. ஏன்னா 2 டிக்கெட்டு இல்லை சார், என் மனைவி வந்தா தான் நான் வருவேன் அப்படின்னு முதல் படத்திலேயே கண்டிஷன் போட்டு தான் ஷூட்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லா படங்களுக்குமே அவங்க என் கூட வருவாங்க, எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க. இவர் செல்வமணி சாரோட மிஸ்ஸஸ் ரோஜா கூட எங்கள் ஒய்ஃப் சமைச்சது, அவங்க கூட இருந்து காய்கறி எல்லாம் நடத்தி வச்சு சாப்பிட்டுருக்காங்க எல்லாம். அப்புறம் சொந்த படம் ஆரம்பித்தேன், நாட்டுப்புற பாட்டு அப்படின்ட்டு. அதில் அவங்களே தோல் ஒரு பையை போட்டுட்டு அவங்களுக்கு கணக்கு வழக்கு தெரியுமா என்ன தெரியல, அவங்க கூடவே இருந்து என்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டு அந்த படம் 1 year ஓடிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 10-13 படம் எடுத்தோம். அவங்க ஒரு நிழலை போல, உயிரை போல, எங்க வீட்டுக்கு அவங்க கடவுள் மாதிரி. அவங்க எல்லாமே வெற்றி படங்களும் அமைஞ்சது. அதுக்கப்புறம் மருமகள்கள் வந்தாங்க, மருமகன்கள் வந்தாங்க, பேரன் பேத்திகள் வந்தாங்க. ஒரு ஆணுக்கு ஒரு குழந்தை பிறகுற வரைக்கும் தான் மனைவி சொந்தம். அதுக்கப்புறம் அவங்க வேற டாபிக் எடுத்துக்காங்க. நம்ம அன்னைக்கே நம்ம வேலை காலி இல்லை. அதுக்கப்புறம் நான் எடுத்த படங்கள் ட்ரீம்ஸ், காதல் வரம் பருவம் எல்லாமே தோல்வி படங்கள். இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னாக்க, விஜயலட்சுமி அவங்க பேர். அந்த விஜயலட்சுமி என்னோடு நீ இருந்தால் வெற்றி எனக்கு சென்றார் அப்படின்னு சொல்ல வச்ச இந்த டைட்டில். இதை நினைச்சுட்டே வந்தது எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லணும். மனைவிக்கு ஒரு மாலை போடுறத விட மரியாதை எதுவுமே கிடையாது. அந்த தம்பி புதுமுகம் இவர் என்னடா நடிக்க போறாருன்னு நினைச்சேன்னு ஒரு துள்ளல் துள்ளி டான்ஸு, இதுல கிளாசிக் வேற எல்லாரும் டான்ஸ் பண்ணி. இன்னொரு ரகசியம் சொல்ல போறவங்களுக்கு, நான் ஒரு படத்துல கதாநாயகன் நான் நடிச்சேன். அப்போ ஷாலின்னு ஒரு பொண்ணு வசந்தகால பறவைங்கிற படத்தில் நடிச்ச பொண்ணு, அது ஹீரோயின். அது கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் பண்ணுது. அது தேவையில்லாம ஒரு பாட்டு வச்சுன்னா பாதியிலே சொன்னேன், ஏன் நமக்குலாம் அது வராது விடுங்க அப்படின்னு சொன்ன அவர் சந்தேகப்பட்டுட்டாரு, எங்க படத்துக்கு எடுத்துருவானோ, சரியா வரலையோ, நீங்க நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. எனக்கு ஆட முடியல. அந்த மாதிரி ரகசியம் மெல்லமா, கொஞ்சம் மெல்ல ஆடுமா, கொஞ்சம் தப்பு ஆடுமா இப்படின்லாம் சொல்லி பாக்குறேன். இவர் எதுவுமே இல்லாம அவர் பாட்டுக்கு ஆடுறாரு, தூடுறாரு. தான் ஒரு நிஜமாவே நான் ஒரு நீலகண்டன் பழைய டைரக்டர், பெரிய டைரக்டர், எம்ஜிஆர் வச்சு 20-25 படங்கள் பண்ண டைரக்டர். அவரோட போகும்போது பாக்யராஜ் சாரை பார்க்கறதுக்காக ஏதோ MS விஸ்வநாதன் சாரை பார்க்கறதுக்கு போகிறப்ப அவர் இருந்தார். அப்போ அவர் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணார். இவர் சொன்னார், ஒரு நடிகருங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, யாரோ ஒருத்தன் கருவுல உருவாக்குற ஒன்றை உருவாக்கி இவனுடைய கற்பனைகள் அந்த ரிஃப்ளெக்ட் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு ஞாபகம் வருது. அவ்வளவு பெரிய விஷயம் அது. நடிப்புங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நான் சிவாஜியோட கூட ஒர்க் பண்ணிட்டு சொல்றேன், நடிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரணும். இந்த படத்துல இன்னொரு கேகே மியூசிக் டைரக்டர் எனக்கு குருங்க அவரு. எனக்கு நான் மியூசிக்கெல்லாம் வாசிப்பேன், அதை கற்றுக் கொடுத்தது அவர் தான். நல்லா பண்ணிருக்கீங்க, நல்லா வரணும். இதுக்கு மேல இல்ல. இப்ப இன்னைக்கு படங்கள் எடுக்கிறது சுலபமா இருக்கு. செல்வமணி அந்த மாதிரி ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானே ஒரு படத்தை 4 வருஷம் எடுத்திருக்கேன், ரிலீஸ் பண்ண முடியல. இன்னைக்கு படம் எடுக்கிறதோட சேர்த்து ரிலீஸ் பண்றதுக்கும் நமக்கு காசு தேவைப்படுது. இந்த படம் இந்த டீம் ஏற்கனவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இவ்வளவு தூரம் அந்த படத்தை முடிச்சு ஒரு அறிமுகம் பண்றது வந்தாலே இது பெரிய வெற்றி தான். இன்னைக்கு சினிமா இருக்கிற நிலவரத்துல, ப்ரொடக்ஷன் இருக்கிற நிலைமையில
இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததே பெரிய விஷயம். எல்லாரும் நல்லா வரணும், எல்லாருடைய கனவுகளும் நிஜமாகணும், பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். நன்றி.